ஹே கைஸ், திஸ் ஸ்ரீராம். ஸோ இந்த வீடியோ என்னன்னா ஜனநாயகன் இஷ்யூ தான். மீண்டும் 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 அந்த இஷ்யூ பற்றி தான். அதாவது ரிலீஸ் ஆகிற வரைக்கும் இதை பற்றி நான் பேசிட்டு தான் இருக்க போகிறேன். அதாவது நான் ஜனநாயகன் எப்போ அந்த படத்தை பார்த்து ரிவ்யூ சொல்கிறேன்னா அதுக்கப்புறமா தான் ஏன் ரீல்ஸ் ஓடப்படும். தொடர்ந்து ரொம்ப நாளாக நான் ஜனநாயகன் இஷ்யூ பற்றி தான் பேசிட்டு வரேன். நம்மளும் இந்த பேசி பேசி வீடியோ போடுறதுலாம் ரொம்ப ரொம்ப நாள் ஆச்சு. அதாவது ஒரு கிட்டத்தட்ட 2-3 மாதம் ஆச்சு. இந்த ஜனவரி மாதத்துல இருந்தால் நான் இந்த பேசுறது அது இந்த இஷ்யூனால தான் பேசவே ஆரம்பிக்கிறேன். இல்லைன்னா ஏதாச்சும் ரீல்ஸ் போட்டு அப்லோட் பண்ணிட்டு இருப்பேன். ஏதாச்சும் அப்பப்போ ரீல்ஸ் வரும். ஸோ இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, நான் நேற்றுக்கே சொன்ன மாதிரி தான் ஹியரிங் நடந்துட்டு இருக்கு 15th அப்படின்னு சொன்னாங்கல்ல. இன்னைக்கு அதே மாதிரி தான் நடந்துச்சு. அண்டு 19th சொன்னாங்க. 21 ஹைகோர்ட்டுப்பா, 19 வச்சா என்னப்பா அர்த்தம்? அடுத்தவா அதுக்கு ஹைகோர்ட்லேயே நடந்திருக்கலாமே அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு எனக்கு ஒரு 3-3:30 போல 19 சொன்னாங்க. விசாரணை 19 வச்சுக்கிறேன்னு சொன்னாங்க. இப்போ திருப்பி ஒரு 6:30 7 போல நான் உட்காந்து அப்போதான் நெட் ஆன் பண்ணி பாறேன். திடீர்னு 15ஆம் தேதி ஹியரிங் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால ஃபேன்ஸ்க்குலாம் எல்லாம் சந்தோஷம். ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் தீர்ப்பு என்ன சொல்ல போறாங்கன்னு அர்த்தம். இந்த பக்கமும் ஸ்ட்ராங்கான அட்வொகேட், இந்த பக்கமும் ஒரு ஸ்ட்ராங்கான அட்வொகேட். ஸோ பெரிய பெரிய ஆளுங்க என்ன வாதம் வைக்க போறாங்கன்னு தெரியல. பட் நம்மகிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான தீர்ப்பு இருக்கு. நம்மகிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எவிடன்ஸ் இருக்கு. என்னன்னா, நீங்க ஆல்ரெடி அதாவது 28 29 நீங்க யூஎஸ் சர்வீஸ் வாய் மூலமா சொல்லிட்டீங்க. அது இன்னும் கொடுக்கல. 5ஆம் தேதி வரைக்கும் இழுத்துட்டு இருந்தாங்க. 5ஆம் தேதிக்கு அப்புறம் தான் கேட்க ஆரம்பிச்சாங்க. ஏன் இவ்வளவு நாளா கொடுக்கலன்னு தான் அதுக்கப்புறம் தான் கோர்ட்டு இந்த இஷ்யூவா தான் போயிட்டு இருந்துச்சா. இப்போ அதாவது அந்த இன்னைக்கு ஈவினிங் சொன்னல, இன்னைக்கு ஈவினிங் வந்து சொன்னேன் பாத்தீங்களா, மாத்தி 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 சொல்றாங்க. ஒண்ணுமே புரிய மாட்டேன். நியூஸ் சேனல்லாம் ஐயோ ஏதாச்சும் ஒரு ஃபிக்ஸ் சொல்லுங்கயா. எல்லாத்துக்கும் அதுதான், எனக்கும் அதே தான் தோணுச்சு. ஏதாச்சும் ஒரு டேட் சொல்லுங்கப்பா, 15 19 சொல்லுங்கப்பா. அப்படிதான் குழப்பமா இருந்துச்சு. ஆக்சுவலி நான் வீடியோ வந்து 7-8 கிட்டே போட்டிருப்பேன். இந்த 19th இருந்து டக்குன்னு 15th நான் ஹியரிங் சொன்னனாலதான் கொஞ்சம் லேட் ஆகுது. மற்றபடி எதுவுமே இல்லை. அண்ட் எஸ், 15th என்ன நடக்க போகுதுன்னு தெரில. எல்லாம் கடவுள் மேலே டெய்லி வேண்டிட்டு இருக்குங்க. ஏதோ இவங்க யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுங்கன்னு சொன்ன உடனே ஏதோ ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே, இந்த ஃப்ரைடே ரிலீஸ் ஆகுது வாய்ப்புகள் இருக்கு. சாட்டர்டே சண்டே மண்டே கூட ரிலீஸ் ஆகுது வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஒரு 2 நாள் ஆகும். டிஸ்ட்ரிபியூஷன்ட்டெல்லாம் சொல்லுவாங்க, இந்த டேட்டில் தான் நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோன்னு சொன்னால் அவங்களும் ரெடி ஆயிடுவாங்க. மினிமம் ஒரு நாள் 2 நாள் ஆகும். இது இப்போ டியூஸ்டேவா, வெனஸ்டே 14, 15 தேர்ஸ்டேவா, ஃப்ரைடே மினிமம் சான்ஸ் கிடைக்காது. ஆனால் 24 to 28 ஹவர்ஸ்க்குள்ள யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அப்ரூவ் பண்ணால் யூஏ சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னா என்ன நடக்க போகுது தெரில. 28 கட்ஸ் வேற. அண்ட் இதெல்லாம் வைப்பாங்க, இந்த நம்ம சைடு ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து வைப்பாங்க. ஸோ தீர்ப்பு நமக்கு சாதகமாக இருந்தாலும் அவங்க என்ன சொல்ல போகிறாங்க இன்னும் தெரில. அண்டு அதாவது இப்படி சொல்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஜட்ஜு இப்படி சொல்றது கூட என்னன்னா, ஹைகோர்ட்ல நடந்துட்டு இருக்குல்ல, ஏன் இப்ப திடீர்னு வரீங்கன்னு கேட்கலாம். பட் 50-50 இவங்க பக்கத்துல 50% வின் இருக்கு, இவங்க பக்கம் 50% இருக்கு. ரீசெண்டா காலையில நம்ம ராகுல் காந்தி நேஷனல், அதாவது இந்த காங்கிரஸோட லீடரா இல்ல, லோக்சபாவோட லீடர்னு சொல்லுவாங்கல்ல, ஏதோ லீடர். பட் ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஜனநாயகம் பத்தி பேசியிருக்காரு, ஆதரவு கொடுத்திருக்காரு. இதே மாதிரிதான் மெர்சலுக்கும் கொடுத்திருந்தாரு, இப்ப ஜனநாயகம் கொடுத்திருக்காரு. அண்ட் இது அவரு பேசுறது வச்சு இல்லப்பா அரசியல் வருது அதனால ஆதரவு கொடுக்குறாருன்னா அப்படிலாம் இல்லை. அவர் மெர்சல் கொடுத்தனால ஜனநாயகம் கொடுத்துருக்காரு நான் நம்புறேன். இது அரசியல் கேட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் இருக்கலாம். நான் ரொம்ப டீட்டெயிலாக போறதில்ல அரசியல்லாம். சொல்றத வச்சு நான் சொல்றேன். இல்லை ப்ரோ, அவர் அரசியல் வச்சு பேசுறாரு, கூட்டணிக்காக பேசுறாரு, அதெல்லாம் நமக்கு தெரியாது. பட் ஆதரவு தெரிவிச்சிருக்காரு ஜனநாயகனுக்கு. எந்த அதாவது இவங்க சொல்லியிருந்தா கூட தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, மகாராஷ்டிரால கொஞ்சம், டெல்லியில கொஞ்சம், அந்தந்த ஸ்டேட்ல கொஞ்சம் கொஞ்சம் இப்ப பரவி விட்டாங்க எல்லா மீடியாவும். அதாவது அந்த நேஷனல் மீடியாலாம் உட்காந்து ஜனநாயகன் பத்தி தான் இது பேசுறாங்களே. அதாவது வந்துச்சுன்னா அவரை பத்தி தான் பேசுறாங்களே. நீங்களே வேர்ல்டு வைட் பரப்பி விட்டீங்க என்னை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? இது இது என்ன லிஸ்ட்ல எடுக்கிறதுனே தெரியல. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, துப்பாக்கியில் ஒரு சீன் இருக்கு துப்பாக்கி படத்துல. ஃபர்ஸ்ட் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க, இப்ப எனக்கு பிடிக்கலன்னு சொல்றீங்க.
இப்ப புடிச்சிருக்குன்னு சொல்றீங்க, புடிக்கலன்னு சொல்றீங்க. அந்த ஒரு சீன் இருக்குல்ல, அந்த மாரி தான். குடுக்குறேன்னு சொல்றீங்க, அப்புறம் குடுக்க மாட்டேன்னு சொல்றீங்க. திருப்பி குடுக்குற மாரி குடுக்குறீங்க, ஆனா குடுக்க மாட்றீங்க. இந்த மாரி தான் போயிட்டுருக்கு. ஸோ, இவங்களுக்கு நடுவுல தான் நம்மள இவங்களுக்கு நடுவுல தான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். என்ன ரிசல்ட் வரப்போது? என்ன நடக்க போது? ஒண்ணுமே தெரிய மாட்டுது. ஆ ரொம்ப வருத்தமா தான் இருக்கு கைஸ். என்ன செய்றது? அது எனக்கு ஊருக்கு வந்துட்டேன்னா, பொங்கல்னா ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. வேஷ்டி சட்டை வாங்குவோம். அத பர்ச்சேஸ் பண்ணுவோம்ல. இப்ப அது இல்லவே இல்ல. அதாவது படம் அது 9த்துக்கு முன்னாடி வரைக்கும் தளபதி வந்தா தளபதி பொங்கல் அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா? சரி அத சொல்லுவோம். அன்னைக்கு ஃபயர் தான். அது கொளுத்தி விட்டுருவோம். ஆனா இப்ப இந்த பொங்கல் வரும்போது, ஆமால்ல தளபதி பொங்கல் எப்போ? அப்படின்னு தான் நமக்கு யோசிக்க தோணுது. அந்த அளவுக்கு ஆயிருச்சு. ஒரு பக்கம் அரசியல்வாதிகள்லாம் அவங்க ஆதரவு தெரியாம, ஒரு பக்கம் செலிபிரிட்டீஸ், ஆக்ட்ரஸ்லாம் அவங்க வந்து குரல் குடுக்குறாங்க. ஸோ என்ன நடக்க போது தெரியல. அண்ட் இத வச்சு இவங்க ஆதரவு வச்சுலாம் தீர்ப்பு குடுப்பாங்கன்னா, அதெல்லாம் தெரியல. அது மேக்ஸிமம் இருக்காது. ஸோ அந்த எஸ்எல்பி நேத்திக்கு சொன்னத வச்சு தான் எந்த சீக்கிரமா 15த் அன்னைக்கே வந்திருக்கு போல. அண்ட் ரொம்ப பயமா இருக்கு கைஸ். என்ன பேசுறதுன்னு தெரியல. 15த் அன்னைக்கு தான் தெரியும். அத வச்சு தான் பேஸ் பண்ணி வீடியோ போடுவேன்னு நெனைக்கிறேன். அண்ட் ஊருக்கு வந்தோனே ரிலீஸ் ஆச்சுன்னு வைங்களேன், பெங்களூர் தான் போய் பார்ப்பேன். ஏன்டா பெங்களூர் போய் பார்ப்ப? கிருஷ்ணகிரில தான் இருக்க. எங்க ஊர் கிருஷ்ணகிரியா? நான் நெறைய வாட்டி சொல்லியிருக்கேன் கிருஷ்ணகிரின்ட்டு. இங்க கிடைச்சா போமாட்டேன்னா சொல்லுங்க. ஆ இன்னொரு கேள்வி உங்களுக்கு கேட்க வரலாம். நீ ஜனநாயகம் மட்டும் தான் பார்ப்ப. அப்ப எல்லா படத்தையும் பார்க்க மாட்ட. நீ தமிழ் சினிமா ரசிக்க மாட்ட. தமிழ் சினிமா நான் நேசிக்கிறேன். ரொம்ப ரொம்ப நேசிக்கிறேன். அதாவது மந்த்லி ஏதாச்சும் ஒரு படத்துக்கு போறது என்னோட வழக்கம். அது காலேஜுக்கு அப்புறமேட்டு. இது என்னோடது வச்சுருக்கேன். பெரிய பெரிய படமா இருந்தாலும் சரி, சின்ன சின்ன படமா இருந்தாலும் சரி, மந்த்லி ஒன்ஸ் ஆச்சும் பார்த்துருவேன். அது என்னோட இது. ஸோ இப்ப இந்த ஜனநாயகம் சொன்னதுக்கு அப்புறம் பார்த்ததுக்கு அப்புறமா தான்டா எல்லா படத்தையும் பார்க்குறோம் அப்படின்னு ஒரு மைண்ட்ல வச்ச பார்த்தீங்களா? எனக்கு அங்கதான் ஸ்ட்ரைக் ஆனுச்சு. என்னடா நம்ம படம் பார்ப்போமா? பார்க்க மாட்டோமா? ஒரு முடிவ சொன்னீங்கன்னு வைங்களேன், நாங்க பாட்டுக்கு அமைதியாயிருவோம். நீங்க எதுவுமே சொல்லாம, இப்படி இப்படி சொன்னாம என்ன செய்யறதுன்னு தெரியல. பட் விஜய் சார் இன்னும் இதுக்கு ஏன் ஆதரவு குடுக்கல? அவரு எவ்வளோ பிரச்சனைய ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு. எவ்வளோ பிரச்சனை. இதெல்லாம் ஒரு தம்மாந்துண்டு பிரச்சனை என்னைய பொறுத்தவரைக்கும் தளபதிக்கலாம். அ அவரு பாவங்க. எவ்வளோதான் ஃபேஸ் பண்ணுவாரு. இப்ப எல்லாருமே ஆதரவு தெரிய ஆரம்பிச்சுட்டாங்க. ஏங்க ஒரு மனுஷன ஏங்க இவ்வளோ போட்டு அடிப்பீங்க? நானும் கேட்குறேன். ஏன் இவ்வளோ போட்டு அடிக்கிறீங்க? அவர் என்ன பேசினாரு? ஏதாச்சும் அரசியல் இதெல்லாம் பேசினா, அப்ப சர்க்கார்லாம் பார்த்துக்கோங்க. மெர்சல்லாம் பார்த்துக்கோங்க. அதாவது அது படம் வந்ததுக்கு அப்புறமேட்டு தானே எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அதுவும் ஹிட் ஆயி தூக்கி சாப்பிட்டுருச்சு. ஆனா, இது படம் வரதுக்கு முன்னாடி எதிர்ப்பா இருக்கு. அதான் இங்க எல்லாத்துக்குமே மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருக்கு. சுட சுட மட்டன் பிரியாணி. நான் திருப்பி திருப்பி சொல்றேன். சுட சுட மட்டன் பிரியாணி. இது கேசரி இல்ல. அந்த பகவத் கேசரியோட டைரக்டரா, புரொடியூசரான்னு தெரியல. அவரே சொன்னாரு. அவருக்கு கொஞ்சம் கொஞ்சம் அவருக்கு ரொம்ப புடிச்சு போச்சாம் தளபதி விஜய் சாருக்கு. அ புடிச்சு போய் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுத்திருக்காரே தவிர, மத்த எல்லாத்தையுமே எடுக்கலன்னு சொன்னாரு. அவரே இது வந்து நியூஸ். இது அஃபிஷியலா வந்துச்சு நியூஸ்ன்னு நெனைக்கிறேன். ஆமா. நான் நியூஸ் சேனல்ல ஒரு போஸ்ட்லாம் பார்த்தேன். 2, 3 போஸ்டர்லாம். அவரே சொன்னது. ஸோ இது என்னைய பொறுத்தவரைக்கும் ஒரு ட்ரீட்டு வேற லெவல் இருக்க போது. எல்லாத்துக்குமே. இப்ப நார்த் ஃபுல்லா பரவி இருக்கும். இந்த படத்த போய் பார்க்குறோன்ட்டு. ராகுல் காந்தியே என்னடா ராகுல் காந்தியே ஆதரவு தெரிவிக்கிறாரே அப்படின்னு நெனைப்பீங்கள்ல. மொத்த ஸ்டேட்ல மொத்த உலகமும் பார்க்க போகுது என்னைய பொறுத்தவரைக்கும். அண்ட் இன்னொன்னு ஒரு விஷயங்க. இந்த ஜனநாயகன் போஸ்ட்போன் ஆகும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமேட்டு எத்தன படம் வருது உள்ளார. வாத்தியாரு, அப்புறம் டிடிடி தலைவர், தம்பி, தலைவர் ஐயோ! தலைவர், தம்பி, தலைமைலா அது ஒரு படம். சர்வர் சுந்தரம் 7, 8 வருஷத்துக்கு முன்னாடி ட்ரெய்லர் வந்துச்சு. இப்ப வருது. இன்னும் ஒரு படம். இன்னும் ஒரு படம்னு நெனைக்கிறேன். மேக்ஸிமம் ஒரு 2லேருந்து 3 படம் வருதுங்க. இவங்க போஸ்ட்போன் பண்ண சொன்ன அடுத்த செகண்டே எத்தன படம் வருது? எங்கடா இருந்தீ எங்க மறைச்சு வச்சிருந்தீங்க? திடீர்னு படத்த கொண்டு வர்றீங்க. எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கு. ஸோ பரவால்ல. வரட்டும். வந்து அவங்களும் நல்ல படம் குடுக்கட்டும். மக்களும் போய் பார்ப்பாங்க. நீ போய் பார்ப்பியான்னு கேட்டீங்க, பார்ப்பேன். அது எப்ப பார்ப்பேன்னா, ஜனநாயகன் அப்புறமா தான் பார்ப்பேன். அ திடீர் திடீர்னு என் மேல கோவப்படலாம். ஆ கெட்ட வார்த்தை என்னைய பத்தி அசிங்க அசிங்கமா பேசலாம். பட் என்ன செய்றது?
அடக்கிட்டு இருக்கேன் எல்லாத்தையும். பேசாம இருக்கேன். ரொம்ப நான் டீட்டெயிலா பேசணும்னு வைங்களேன், இந்த கட்சி தான் இப்படி பண்ணாங்க. அந்த கட்சி தான் அழுத்தம் குடுக்குறான். நான் அப்படி சொல்லிட்டு போயிரலாம். சொல்லிட்டு போனதுக்கப்புறம் என் சேனல் இருக்குமா? இல்ல நான் இருப்பேனான்னு தெரியாது. அதனால நம்ம கொஞ்சம் இன்டைரக்ட்டா பேசுவோம். ஓகேங்களா? ஸோ அவ்வளதான். நான் என்ன பேசணுமோ பேசியாச்சு. நேத்திக்கு தான் ஒரு 3 நிமிஷம்க்குள்ள போட்டேன். இது 10 நிமிஷம் ஆயிருச்சு. ஆனா பேசினது திருப்பி திருப்பி அப்பப்போ பேசி வச்சிருப்பேன். அதாவது நான் ஃபங்க்ஷன்ல டான்ஸ் ஆடுவேன். ஒரு தடவலாம் கல்ச்சரல்ஸ்ன்னு வைப்பாங்க. திருப்பி திருப்பி ஒரே டான்ஸ் தான். எல்லா பாட்டுக்கும் ஒரே ஸ்டெப் தான் ஆடுவேன். அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு இந்த இந்த விஷயமும். டெய்லி ஒரு வீடியோ சொல்றேன். சென்சார் என்ன பண்றாங்க, சிபிஎஃப்சி என்ன பண்றாங்க, இப்படிதான் போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ நான் இன்னைக்கு ஒரு படம் பார்த்தேன் ஓடிடியில். ஓடிடியில் தேட்டரில் வந்தது. ஓடிடியில் பார்க்கும்போது சென்சார் சர்டிஃபிகேட் பார்க்கும்போது தான், என்னடா சென்சார் சர்டிஃபிகேட்டே நீ இப்படி பார்க்க வச்சிட்டீங்க, எனக்கு அப்படிதான் தோணுது. ஸோ பாருங்க, சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்கறது அந்த ஸ்க்ரீனில் போட்டுன்னு சும்மா ஃபயர் விடுறாங்க. சும்மாவே கத்துவோம் நாங்களாம். இதுக்கு மேலே கத்துவோம்னா பாருங்க, படம் வந்ததுக்கு அப்புறம் சும்மா சம்பவம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸ்கிரிப்ட் இல்லாமலே 11 நிமிஷம். ஸ்கிரிப்ட் இருந்தா நான் எவ்வளவு நிமிஷம் பேசுவேன்னு பார்த்துக்கோங்க. அதனால ஏதாச்சும் தப்பா பேசியிருந்தா சாரி சாரி சாரி. நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். டாடா, பை பாய். திரும்பி போற ஐடியாவே இல்ல. ஐ ஆம் கமிங். மக்களுக்கு நல்லது பண்ண